அவருடைய தலையில் கிரீடத்தை வைக்கும்போது அப்படியே அந்த தலையை சுற்றி அமர்ந்து கொள்ளுகிற அந்த கிரீடம் இருக்குது. அதுபோல் நம்முடைய வருஷத்தை சுற்றி இந்த அவருடைய நன்மை என்கிற கிரீடத்தை வைக்கிறார் அப்படிங்கிறார். அவருடைய அன்புங்கிற கிரீடத்தை வைக்கிறார். அவருடைய அன்பினால் நாம் பராமரிக்கப்படும்படியாக, அவருடைய நன்மை நமக்கு போதுமானதாக இருக்கும்படியாக நம்முடைய அந்த வருஷம் என்கிற அந்த தலையை சுற்றி வைக்கிறாராம். ஈச் மந்த் ஹேஸ் இட்ஸ் ஜெம், ஈச் டே இட்ஸ் பேர்ல். அதில் இருக்கிற அந்த கற்கள், விலையேறப்பெற்ற கற்கள், அதெல்லாம் அதை பற்றி சொல்கிறாரு. ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான விலையேறப்பெற்ற கற்கள் என்னென்ன தேவை அது எல்லாம் அந்த கிரீடத்தில் இருக்குதுன்றார். அன்சீசிங் கைண்ட்னஸ் girdles all time with belt of love. அவருடைய அன்புக்கு, அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. இதுதான் அந்த ரவுண்டாக இருக்குது, இந்த க்ரௌன் வந்து வட்டமாக இருக்கிறது. இது என்னென்னா அந்த கல்யாணத்துலலாம் ரிங்கை கொடுக்கும்போது சொல்லுவாங்க, இந்த அன்புக்கு முடிவே இல்லைன்ற மாதிரி. அதான் ரவுண்டாக இருக்குது, சுற்றி சுற்றி போயிட்டு இருக்கு, எண்டு கிடையாது, இப்படி இல்லை, ரவுண்டாக இருக்குது. அப்போ சொல்கிறாரு, அதுபோல் தேவனுடைய அன்பும் இரக்கமும் முடிவில்லாத விதத்தில் உங்களை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோன்றாரு. The providence of God in its visitations makes a complete circuit and surrounds the year. தேவனுடைய பராமரிப்பு, விசாரிப்பு உங்களை முற்றிலுமாய் சுற்றி சுற்றி வரும். வருஷம் முழுக்க அது வரும், வருஷம் முழுக்க விடாது அப்படிங்கிறார். And that paths drop fatness. உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது அப்படின்றார் சங்கீதக்காரன். அதை பற்றி ஸ்பர்ஜன் சொல்லும்போது சொல்கிறாரு, the footsteps of God when he visits the land with rain create fertility. தேவன் ஒரு வறண்ட நிலத்தில் வரும்போது, விசிட் பண்ணும்போது, அதை மேற்பார்வையிடும்போது, தோட்டக்காரர் மாதிரி வரும்போது, அவர் காலை வச்சாலே விளையாத நிலம் கூட விளையும் அப்படிங்கிறாரு. It was said of some armies that grass grew no more where their horses' feet had trodden. சில இராணுவங்கள், அவ்வளோ பொல்லாத இராணுவங்கள், குதிரையை அதை எடுத்துகிட்டு வந்து கொடூரமாக ஜனங்களுடைய வயலில் வந்து அந்த குதிரைகள்லாம் வந்து மிதிச்சதுன்னா அந்த நிலம் ஒருபோதும் விளையாதான், அந்த மாதிரி ஆகிடுமா, அந்த மாதிரி அதை ஆக்கிட்டு போயிடுவாங்களாம். ஆனால் it may be said of the march of Jehovah, the fertilizer may be traced by the abundance which he creates. ஆனால் இவர் வந்து நடந்தார்னா அதில் விளையாத நிலம் கூட உழுத நிலம் மாதிரி ஆகி நல்லா விளையிற நிலம் ஆகிடும்ன்றார். குதிரை மிதித்து பாழாக்குற நிலம் வேறு, இது வந்து கத்தர் கால்பட்டு